புகைபிடிக்கும் பழக்கமுடைய 29,000 ஆண்களுக்கு பீட்டா கரோட்டின் மிகுந்த உணவு கொடுக்கப்பட்டு 5 முதல் 8 ஆண்டுகள் நடத்தப்பட்ட சோதனை முடிவில் நுரையீரல் புற்றுநோய் 19% குறைந்தது. அதே பீட்டா கரோட்டினை மாத்திரை வடிவில் கொடுக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவில் 18% பேருக்கு நுரையீரல் புற்றுநோய் அதிகரித்தது. 8% பேர் இறந்துவிட்டனர். அதாவது முழு உணவு மாத்திரைகளை விட உடல்நலம் காப்பதில் திறமையாக செயல்படுகிறது என உணரலாம் என கூறுகிறார் 90 வயதான வாழும் மருத்துவர் டாக்டர் கோலின் கேம்பல். உடலில் நடைபெறும் பல ரசாயன செயல்பாடுகளில் நியூட்ரிஷன் புரோட்டோகால் மூலம் பலன் உண்டாகிறது. ஏதேனும் ஒரு சில ரசாயன செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி அல்லது ஊக்குவித்து மருந்து வேலை செய்கிறது. இதனால் 85% மருந்துகளை உடல் நிராகரித்து விடுகிறது. பல மருந்துகள் பல வகையான பக்க விளைவுகளை உண்டாக்கி உடலுக்கு தீங்கு விளைவிப்பதை மேற்கண்ட ஆய்வின் மூலம் புரிந்து கொள்ளலாம். வைட்டமின் இ மாத்திரையாக அளித்தால் 75% பேருக்கு ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் உண்டாக்குகிறது. கால்சியம் அண்ட் வைட்டமின் டி மாத்திரைகள் இதய நோய்களை உருவாக்குகின்றன. வைட்டமின் இ மாத்திரை 17% பேருக்கு புரோஸ்டேட் கேன்சரை அதிகப்படுத்துகிறது எனவும் தெரிவிக்கிறார் டாக்டர் கோலின் கேம்பல். ஒன் டிசீஸ், ஒன் காஸ், ஒன் மெக்கானிசம், ஒன் ட்ரக் ட்ரீட்மெண்ட் எனப்படும் ரிடக்ஷனிஸ்ட் அப்ரோச் மூலம் கேன்சர் மற்றும் இதய நோய்களை குணப்படுத்த மருத்துவக் கல்லூரிகளில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஹோலிஸ்ட் நியூட்ரிஷன் பற்றி மருத்துவக் கல்லூரிகளில் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டுகிறார் டாக்டர் கோலின் கேம்பல். ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் ப்ரிவென்ட்ஸ், சஸ்பென்ஸ் அண்ட் ஆர் கியூர்ஸ் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் என கேன்சர்ஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், மல்டிபிள் ஸ்க்ளெரோசிஸ், கிட்னி ஸ்டோன்ஸ், ஆஸ்டியோபொரோசிஸ், diabetes 1, diabetes 2, rheumatoid arthritis, obesity, erectile dysfunction, macular degeneration, hypertension, acne, migraine, lupus, depression, Alzheimer's disease, cognitive dysfunction மற்றும் பெயின் என நீண்ட பட்டியலை தருகிறார் டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள். பெரும்பாலான மருந்துகள் தாவரங்களிலிருந்துதான் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மருந்தாக எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக தாவரங்களை உணவாக எடுத்துக்கொண்டால் உடல் தன்னைத்தானே விரைவில் புதுப்பித்து கொள்ளும், நோயிலிருந்து விரைவில் மீள முடியும் என்கிறார் மற்றொரு மருத்துவர் வில்லியம் லீ. தவறான புரிதலால் குழப்பம் அடைந்து விடாமல் உண்மையை புரிந்து கொண்டு ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்டு டயட் மூலம் வியாதியிலிருந்து மீள்வதோ, மாத்திரைகளை வருடக்கணக்கில் செலவு செய்து எடுத்துக்கொண்டு மீளா துயரில் ஆழ்ந்து போவதோ நமது விழிப்புணர்வால் மட்டுமே.